Hello friends, welcome to my channel Krish Kerala Lottery Guessing Tips. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு 13/8/2026 காருண்யா ப்ளஸ் கேஎன் குழுக்கள் எண் 636க்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 319 327 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நான் வந்து ஃபார்முலா சொல்லியிருந்தேன், 37 வரலாம் அல்லது 51 வரலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து கொடுத்ததில் இந்த 37 மட்டும் பாஸ் ஆகிருக்கு, அதாவது ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதே போல் நான் அதிகமாக வந்து 7 கொடுத்துருந்தேன். ஸோ நமக்கு வந்து சி போர்டு வந்து 7 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்ல முடியாது, ஓரளவு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம நாளைக்கான வீடியோவை பார்க்கலாம். அதில் வந்து நல்லா வின்னிங் கொடுக்குற மாதிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காருண்யா ப்ளஸ் கேஎன் குழுக்கள் எண் 636 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட் வந்து 319 327. ஸோ எப்போதும் போல் இந்த ஆல் போர்டுக்கான ட்ரிக் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான். இந்த 3 டிஜிட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதோட வந்து நம்ம ஒன்றை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அதை 111 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 0 3 4 0 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 7. ஸோ நமக்கு நாளைக்கான ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7 அல்லது 2 வரலாம். என்னோடய வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் என்னோடய வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிசி ட்ரிக் பார்ப்போம் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். பிசி ட்ரிக் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த மாதிரியே வந்து நம்ம இந்த ட்ரிக்கு கொடுக்குற ஒரு சில பாஸ் ஆகுது. ஸோ நம்ம நேற்றைக்கு கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு, அந்த 3 7 நமக்கு வந்து ஏசியாக வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ட்ரிக் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 236 935 இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டு, அதாவது இந்த 23 இருக்குது இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு அந்த 23 வச்சு இதில் வந்து இந்த பாருங்கள் 510 348 வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 2 டிஜிட்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் 236 935, இரநூத்தி 36 935. நம்ம இதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 23. இதோட வந்து நம்ம வந்து இப்போ 11 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4 3, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 1. ஸோ இதில் பாருங்கள் நமக்கு வந்து 34 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நமக்கு இந்த 501 348 பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 34 ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா படி பார்க்க போனால் அன்றைக்கி ஏபி வந்து பாஸு ஆகிருக்கு. ஸோ 34 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல் அடுத்த நாள் அந்த ட்ரிக்கு வேலை செய்தான்னு பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 263 322. ஸோ நம்ம அந்த ட்ரிக்கு மாதிரியே இதிலே யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் 26 எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும்போது அதாவது இன்றைக்கி 319 327 ரெண்டு நம்பர் பாஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த 263 322 எடுத்துக்குவோம். இரநூத்தி 63 322. ஓகேயா?
இதில் அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 26. இந்த 26ஓட 11 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 3 மைனஸ் பண்ணால் 5 1. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் ரிசல்ட் இன்றைக்கி என்ன வந்திருக்கு? 327. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 37. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 37 ஏசி இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 263 322லேருந்து நம்ம வந்து 37 வந்து பாஸ் ஆகிருந்ததை பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 510 348. ஸோ அந்த நம்பரை வச்சு இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை வச்சு நாளைக்கு 2 டிஜிட் டபுள் நம்பர் வருதான்னு பார்க்கலாம். அப்போது 501 348. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கிட்டால் 50. இதோட வந்து 11 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் 1 6, அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9. இதோட 9. இதில் ஒன்று கடை வாங்கிடுவோம். ஸோ கடை வாங்கினா 4 இருக்கும். 4ல் 1 போச்சுன்னா 3. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, தப்பாக கூட்டியிருந்தீங்க, அதாவது வந்து தப்பாக கூட்டியிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 0 1ஐயும் கூட்டினா 1. ஓகேங்களா? சில நேரங்களில் இது 9 1ன்னு கூட்டினா நமக்கு என்ன வரும்? 10ன்னு வரும். 10ல் வந்து 0 நம்ம இங்கே போட்டு 1 வந்து இங்கே மேலே கூட்டுவோம். அந்த மாதிரி இங்கே கூட்டக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 11 9 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதில் வந்து பாருங்கள், 1ஐயும் 9ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 0 வருது. 0வை வந்து கூட்டினதுக்கப்புறம் 10 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10 வருதா? 10ல் 0வை போட்டோம். இது 1 இருக்குது பதிலாக இந்த 1ஐ இங்கே போடக்கூடாது. ஸோ அந்த 10ல் 10 வருது பதிலாக அந்த கடைசி டிஜிட்டை மட்டும் தான் நமக்கு எடுத்துக்கணும். அடுத்து உள்ள நம்பர் நம்ம எடுத்துக்கூடாது. அந்த 0வை போட்டதோட அந்த நம்பரை நம்ம விட்டுறணும். அடுத்து உள்ளதை வந்து 1 1 2 இப்படி தான் போடணும். ஏன்னா இது அப்படி போட்டால் மட்டும்தான் பாஸ் ஆகுது, ட்ரிக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் இது வந்து கூட்டி கழித்தல் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வருது அப்படின்னா 2 நம்பர் அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஃப்ரெண்டில் உள்ள நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுற மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு நம்பரை கூட்டும் போது 22 அப்படின்னு வருது, அந்த 2 நம்பர் தான் எடுத்துக்கணும். முன்னாடி உள்ள நம்பரை எடுக்கக்கூடாது. எடுத்து முன்னாடி உள்ளதோ கூட்டுறதோ கழிக்கிறதோ வச்சுக்கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே நம்ம எடுக்கிற எல்லா கெஸிங்களையும் பாருங்கள். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கூட்டுவேன். நம்ம 3 நம்பரை கூட்டுவோம். 3 நம்பரை கூட்டும்போது சில இடங்களில் டபுள் டிஜிட்டாகவும் வரும். அதில் பாருங்கள், டபுள் டிஜிட்டில் கடைசி உள்ள நம்பரை மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன். 2 நம்பரையும் நான் எடுத்துக்க மாட்டேன். அது மாதிரி தான் இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி. ஸோ அதை நான் கிளியர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். கிளியர் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வீடியோவில். அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து இப்போது 0வில் வந்து 1 ப்ளஸ் பண்ணால் +1, 5ல் 1 ப்ளஸ் பண்ணால் 6. சப்போஸ் இது 9ன்னு இருக்குது. 9ல் 1 கூட்டினா 0 + 1 வந்து இருக்கிற 1 வந்து இங்கே பக்கத்தில் 1 போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது. அந்த 0வோட அதை எடுத்துடணும். 1 வந்து ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் கிளியராக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 61 39 வருது. ஸோ நம்ம இந்த நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் டிஜிட் வந்து 39 61 இப்படி வரலாம். சில நேரங்களில் கிராஸாகவும் வரும் நமக்கு. அப்படி பார்க்க போனால் 69 31. ஓகேங்களா? ஸோ இப்படி வருது. ஸோ நம்ம இதை வச்சு நாளைக்கு வந்து பிசி வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி பிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 39, அப்படி இல்லைன்னா 61, இல்லாட்டி 89, இல்லாட்டி 69. அதே போல் 34 அப்படி இல்லைன்னா இதோட பவர் நம்பர் 66, அப்படி இல்லை அப்படின்னா 84, அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து டபுள் 1 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுக்கு டபுள் டிஜிட் நாளைக்கான ஏபி பிசி ஏசிக்கான நம்பர். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நாளைக்கான ஏபிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் வந்து 389 689
935 965 593 596. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம எடுத்துக்கிற நம்பர்ஸ். உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கும் இந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னோடய வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.